ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ 2026ல அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ரொம்ப நாளா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேட்டுட்டு இருந்தது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் பார்த்தாச்சு, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ், தென் லாஸ்ட் இயர் எந்த கட் ஆஃப் வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு, என்ன ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு, தென் வந்து இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, இது கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்னென்ன டீடைல்ஸ் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம உங்களுக்கு வீடியோ நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சென்னை, அதாவது பூந்தமல்லி தாண்டதுக்கு அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட் போர்ட்டில் இருக்குல்ல, செம்பரம்பாக்கம் பக்கத்துல இருக்கு. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் ரெண்டும் ஒரே இடத்துல கிடையாது, ரெண்டும் வேற வேற இடத்துல இருக்கு. ஏன்னா சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் நேமா இருக்கும், ஒரே குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஒரே இடத்துலயே இருக்கும். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரே குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், பட் ஆனால் ரெண்டும் வேற வேற இடத்துல இருக்கு. நீங்களா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் தண்டலம் ஸ்ரீபெரும்புத்தூர் போற வெங்கோட்டுக்குடிக்கு முன்னாடி தண்டலம் சொல்லிட்டு இருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்ல. இது அதே ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்ல செம்பரம்பாக்கம் அடுத்து இருக்கு ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் கூட. இந்த காலேஜ்ல டோட்டலா உங்களுக்கு வந்து 9 கோர்சஸ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. டோட்டலா வந்து 9 கோர்சஸ் இருக்கு. 9 கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி 2023ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. டோட்டலா 120 சீட்ஸ் வந்து இருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் 2022ல ஸ்டார்ட் பண்றாங்க. டோட்டலா 120 சீட்ஸ். தென் பயோடெக்னாலஜி 2024ல ஸ்டார்ட் பண்றாங்க. டோட்டலா 60 சீட்ஸ். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் 2020ல ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலா 420 சீட்ஸ். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் 2021ல ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலா 120 சீட்ஸ். தென் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சரிங்களா, டோட்டலா வந்து 120 சீட்ஸ் உங்களுக்கு 2020ல ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 540 சீட்ஸ் 2008ல ஆரம்பிச்சிருக்காங்க. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2008ல ஆரம்பிச்சாங்க 120 சீட்ஸ். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசி 2008ல ஆரம்பிச்சிருக்காங்க 300 சீட்ஸ் சரிங்களா. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இந்தியா வாங்கியிருக்காங்க சரிங்களா. சரி, லாஸ்ட் இயர் வந்து என்ன கட் ஆஃப் வரைக்கும் இங்கே போயிருக்கு, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல விஎல்எஸ்ஐ டிசைன். விஎல்எஸ்ஐ டிசைன் 2024ல 181.5 வரைக்கும் இருந்திருக்கு. பட் ஆனால் 2025ல உங்களுக்கு வந்து 4 கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி 185 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 183 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசிஎம் 182.5, எம்பிசி 180.5, எஸ்சி 157, எஸ்சிஏ 126 அண்ட் எஸ்டி 130 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2024ல 21,891 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2025ல உங்களுக்கு பின்னாடி போய் 24,132 உங்களுக்கு இருக்கு. தென் ஃபாலோட் பை ரிமைனிங் டிபார்ட்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி உங்களுக்கு அப்பர்ல தான் இருந்திருக்கு. ஓசியை தவிர இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர்ல இருக்கு சரிங்களா. விஎல்எஸ்ஐ டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் டெஃபினட்டா வந்து இன்னும் கட் ஆஃப்மே ரேங்க்மே கொஞ்சம் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள், ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் 2023ல 189.5 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 184.5 உங்களுக்கு வந்து பின்னாடி போயிருக்கு, கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு. தென் 2025ல உங்களுக்கு வந்து 189.5 உங்களுக்கு ரைட் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 185.5, தென் பிசிஎம் 185.5, தென் எம்பிசி 183.5, எஸ்சி 163, எஸ்சிஏ 140, எஸ்டி 150 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 8,700 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு அப்படியே டபுள் ஆகி 17,124 ஆகி 2025ல உங்களுக்கு வந்து 3,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 14,392 உங்களுக்கு வந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் இருக்கு. இந்த கட் ஆஃப்மே குறைய சான்சஸ் அதிகமா இருக்கு.
தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல மிஷின் லேர்னிங். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணனால உங்களுக்கு 174.5 வரைக்கும் உங்களுக்கு பிசி ஓசி வந்து போயிருக்கு. 2025ல உங்களுக்கு 10 கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆகி 184 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி பொறுத்த வரைக்கும் 173, எம்பிசி 169.5, தென் எஸ்சி 160, எஸ்சிஏ 141.5 வரைக்கும் போயிருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2024ல 34,588 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2025ல 8,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 26,914 உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷம் டெஃபினட்டா பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்லைட்லி அப்பர் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கீழே போக சான்சஸ் ரொம்பவே கம்மி. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2023ல 189 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 185 உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. 2025ல 189 மறுபடியும் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசியை பொறுத்த வரைக்கும் 185, தென் பிசிஎம் 183.5, தென் எம்பிசி 183.5, தென் எஸ்சி 166, தென் எஸ்சிஏ 119.5, எஸ்டி 143 வரைக்கும் போயிருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல இதோட ரேங்க் வந்து 8,548 இருந்த இது 2024ல அப்படியே டபுள் ஆகி 15,683 உங்களுக்கு இருந்திருக்கு. 2025ல சேம் அதே ரேஞ்சஸ்ல 15,570 இந்த வருஷம் டெஃபினட்டா இது கட் ஆஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகதான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு 2,000-3,000 ரேங்க்ஸ் வந்து பேக்ல போக வாய்ப்புகள், கட் ஆஃப்மே உங்களுக்கு குறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் 2023ல உங்களுக்கு வந்து 186 இருந்த இதோட கட் ஆஃப் 2024ல 182 உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 2025ல உங்களுக்கு வந்து 187 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 183.5, தென் பிசிஎம் 185, தென் எம்பிசி 183, தென் எஸ்சி 157.5, தென் எஸ்சிஏ 118.5, தென் எஸ்டி 146.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 11,692 உங்களுக்கு இருந்த ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு வந்து 20,635 உங்களுக்கு வந்து கிடைப்பு இருக்கு. 2025ல உங்களுக்கு 19,157 வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதாவது 1000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே ஸ்லைட்லி அது இதே ரேஞ்சஸ்ல விட வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் 2023 வரைக்கும் உங்களுக்கு 185 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024ல உங்களுக்கு 183 உங்களுக்கு வந்து பேக்ல போயிருக்கு. இந்த 2025ல உங்களுக்கு வந்து 186.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு, அதாவது ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா 184, தென் பிசிஎம் 183.5, எம்பிசி 182.5, எஸ்சி 157, 158, தென் எஸ்சிஏ 117.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 12,805 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல 19,344 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து பின்னாடி போயிருக்கு. தென் 2025ல உங்களுக்கு 1000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 20,573 உங்களுக்கு கட் ஆஃப் ரைஸ் இருக்கு. ரேங்க்கும் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. இந்த வருஷம் டெஃபினட்டா இதோட ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 190.5 இருந்த இதோட கட் ஆஃப் 2024ல 188.33 உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. 2025ல இதோட கட் ஆஃப் 191 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 187, தென் பிசிஎம் 184, எம்பிசி 185, எஸ்சி 169, எஸ்சிஏ 114.5, எஸ்டி 160 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 6,510 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு 4,000 ரேங்க் வந்து பேக்ல போய் 10,952 இருந்திருக்கு. தென் பிசிஏ பொறுத்த 2025ல இன்னும் 1000 ரேங்க் வந்து பேக்ல போய் 11,989 உங்களுக்கு இருந்திருக்கு. சரிங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இயர் பை வந்து இன்னொரு ரேங்க் வந்து பின்னாடி தான் போயிருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி வந்து டவுன் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டேஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸ்ல டெஃபினட்டாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் 2023ல உங்களுக்கு 174.845 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024ல 172 இன்னும் ரெடியூஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் 2025ல 180.5 வரைக்கும் போயிருக்கு.
தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 175, தென் பிசிஎம் 177, தென் எம்பிசிஏ 170.5, எஸ்சி 147.5, தென் எஸ்டி 115 வரைக்கும் போயிருக்கு. 2023ல இதோட கட் ஆஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 25,570 இருந்தது. 2024ல இன்னும் பின்னாடி போய் 39,404 இருந்திருக்கு. 2025ல உங்களுக்கு 5,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 34,762 உங்களுக்கு மாறி இருக்கு. இந்த வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5,000 ரேங்க்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து டிஃபரன்சஸ் இருக்கலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா கேட்கிற கோர்ஸ் இதுதான். உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த 2023ல 187.5 இருந்திருக்கு. 2024 சேம் அதே தான். 2025ல 190 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 185.5, தென் பிசிஎம் 185, தென் எம்பிசி 184, தென் எஸ்சி 160.5, எஸ்டிஏ 139 வரைக்கும் போயிருக்கு. என் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 9,801 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 12,343, தென் 2025ல 13,009 உங்களுக்கு இருந்திருக்கு. இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த வருஷம் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா? அதனால வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இங்கே 300 சீட்ஸ் நல்ல ஆப்ஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வெப்சைட்ல படிக்கினாலே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன பிளேஸ்மெண்ட், என்னென்ன ரெக்ரூட்டர் பண்றாங்க, என்னென்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, எவ்வளோ பிளேஸ் ஆயிருக்கிறாங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு இருக்கு. இயர் பை இயர் வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எவ்வளோ பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டேட்டாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஃபீஸ் டீடைல்ஸை பற்றி உங்களுக்கு எதுவுமே இதில் மென்ஷன் பண்ணல. நீங்கள் வந்து காலேஜில் காண்டாக்ட் பண்ணணும். என்கொயரி நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் ஆர்ஐடி ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சரிங்களா சாய்ஸில் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் பார்க்குறவங்க எனக்கு கிடைக்காது, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆச்சும் கிடைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போவே கவுன்சிலிங் கோடு 1432 நோட் பண்ணிக்கோங்க. மேனேஜர் அட்மிஷன்ஸ் நீங்கள் காலேஜுக்கு போங்க. ஓகேங்களா? காலேஜ் போய் பாருங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் சப்போர்ட் கொடுங்க. கவுன்சிலிங் கோட் 1432 ஓகேங்களா? இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம மேற்கொண்டா உங்களுக்கு வேற எந்த காலேஜை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற வீடியோவில் வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.